மந்திரி மகளமுத்து மகாராஜா கொட்டமுத்து எப்படி எப்படி பொக்கா எங்க வீட்டுல இருக்குதியா கவுத்து எடுக்கிறீங்க கவரா ராஜா மகாராஜ் சாணி கோலாயா தோலை உரித்து விடுவேன் ஜாக்கிரதை. சாமி நீ உரிக்காத சாமி வச்சு நவுத்துனா தானா உறிஞ்சிக்கும். எந்த தோலை சொல்லி இருக்கிற? ஆட்டு தோலை சொல்றேன். ஆட்டு தோலை உரிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். சாமி உங்களை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குது. ஏன் வாந்தி எடுக்கிறீங்க? இல்ல சாமி நீங்க சிரிப்பு பார்த்தாவே அப்படி இருக்குது. உங்க மீசை ரொம்ப சூப்பரா இருக்கு. சொந்த மீசை நாளைக்கு எனக்கு வரைஞ்சு விடுவேன். வரையிற மீசையாது அப்புறம் சொந்த மீசைப்பா. குளத்தரணி நல்லா இருக்கு சாமி. நல்லா முள்ளுடுக்கியாட்டம் நண்பா. இன்னும் இந்த திருத்தமான சிங்கார பொன்மேடை அரசே சிங்கனும் தீபொடி ஏற்றி அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. சிரிப்பு இதை புடிச்சு கொடுங்க. படிங்க. இந்த மாபெரும் புண்ணிய சபைக்கு எங்கள் ஆரூர் பட்டி அரசு கலை சுடர்மணி விருது பெற்ற ராஜமாணிக்கம் வர்த்தியை நடத்தக்கூடிய சரஸ்வதி குழுவின் சார்பாக மனம் கனிந்து வணக்கம். சாமி இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பேரும் நேர்ந்த தாய் திருப்பொன்னாடு. இந்நாட்டின் பெயர் என்ன? செலவடை. உண்மைதான். இன்னும் செலவடை என்றால் அங்க போய் சம்பளம் வாங்கிக்க. அந்த ஊர் இல்லையா? அந்த ஊர் இல்ல. பின்ன ஊரு இரு சொல்றேன். சொல்லு கேட்டு வா. ஐயா என்ன ஊரு? என்ன வயசுக்கு வந்து பிள்ளை அடிச்சிருக்கிற? என்ன உனக்கு தெரியாதா? என்ன ஊரு சாமி? பாச என்ன ஊரு? என்ன ஊருன்னு கேட்டேன். சரி போ சாமி. சீட்டு கொடுத்துருக்காங்க சாமி. படி. எனக்கு தெரியாத அம்மாசியூர் என்றால் நம்மளை போல் நாடக நடிகளுக்கு ஒரு தாய் திருப்பொன்னாடாகும். தாய் திருப்பொன்னாட்டில் பேரன்புக்குரிய பெரியோர்களும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களுக்கும் கல்விக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் மாணவ மாணவிகள் கடல் நிகழ்ந்து போல் சமயம் இருக்கின்றது. 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்வி ஞானங்கள் சகல கலைகளில் கற்றுணர்ந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் மாபெரும் குரு பெரியோர்கள் இந்த மாபெரும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல தானம் என்பது 32 தானம். சிறந்தது அன்னதானத்தை சொர்ணதானத்தை நமக்காக வாரி வழங்கி இன்று ஒரு இரவு சதுரநாட்டி வைத்திருக்கிறார்கள். ஏன் இதற்காக என்ன காரணம்? படிக்கணுமா? ஆமா சாமி. அங்க கொடுங்க. தெரியும் இப்படிதான் சிரிப்பா. நீங்களும் சிரிங்க. கண்ணு தெரியல. இந்த பக்கம் சாமி படிங்க சாமி. எனக்கு தெரியும் கூட கேள போட்டோட படிக்க தெரியாது. நானே படிக்கிறேன் சாமி. சாமி சாமி படி. தெரியுமில்ல? தெரியும். அதாவது ஸ்ரீ ஐயனார் அப்பன், பிரியாண்டிச்சி அம்மன், உடவக்காரி அம்மன் மகா அதாவது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைக்கு அதாவது 12ஆம் நாள் மண்டல பூஜையை முன்னிட்டு அதாவது கோவில் பங்காளிகள் அனைவரும் பேர் சேர்ந்து இந்த நாடகத்தை எனக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் சுவாமி. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த கோவிலுக்கு சேர்ந்த அங்கனஸ்தர்கள் பங்காளிகள் அனைவற்று பேர்கள் ஒருமனதாக ஒன்று கூடி இன்றைக்கு நாடகம் அரங்கேற்றம். நண்பா இன்றைக்கு தெய்வீக சபையில் இருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் ஒரு புண்ணிய சரித்திரம், ஒரு குடும்ப சித்திரம், பாண்டியன் ஸ்டோர். அது இல்ல சாமி, ஒரு பயபக்தியான நாடகம். ஆமா சாமி. சிவபுராணத்தில் ஒரு பாகமாகிய பெரியாண்டவர் பெரியாண்டிச்சி பிறப்பு. அருமை. சிவபுராணம். சிவபுராணத்தின் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பெரியாண்டிச்சி அம்மன் பிறப்பு, பெரியாண்டவன் பிறப்பு, தூர்வாசர் கருவபங்கம். இந்நாடகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்களே, நான் தற்பாரி விஷயமாக வந்திருக்கும் பொழுது நான் யார் தெரியுமா? உன்னோட பேர் என்ன? எதுக்கு வந்த? என்ன புண்டிக்கு வந்த? எதுக்கு வந்தீங்க சாமி?
யார் இங்கே புரியுது கடிச்சிட்டு இருக்கறான் வாசே நம்மளால வந்தா நீ போறியா ஐயோ பழக்க போட்டு சொல்லுங்க. யார் நீ ஆரணி திருப்பதி போற வழியில இருக்குது. யாரும் இல்ல ஆந்திராவும் இல்ல ஆர் நீ ஊர் நீனுட்டு உங்க மந்திரியோட பின்னால் மந்திரி. மந்திரியோட பின்னால் மந்திரி. ஆமா. என்னுடைய முன்னாள் மந்திரியை காணவில்லை. நான் அழைத்தேன் என்று சீக்கிரமாக அழைத்து வா. கொட்டிக்காரன் இன்னைக்கு ஆளை விட்டு ஐயோ டேய் சாமி மகாராஜா உன்னை கூப்பிட்டு வர சொல்றான். என்ன மயிறு கூப்பிடுறான் டேய் ஓ என்ன என்ன மயிறு கூப்பிடுற? மயிருக்கா அடி ஓ என்ன ஓ எதுக்கு வாய் திறக்கற அடிச்சுட்டான்டா. அங்க போய் என்ன சாமி சொன்ன? என்ன மயிறு கூப்பிடுறன்னு? என்ன மயிருக்குன்னு கூப்பிட்டு அடிக்க பண்ண மொத்தமோட கூட கண்ட ஆட்டு போயின. நீ சொன்ன அப்படி சொல்ல கூடாது. சொல்லக்கூடாதா? மந்திரி கல்யாணம் ஆகி போச்சு வர முடியாதுடான்னு சொல்லு. போ சாமி. டேய் வர முடியாதுடா காண புண்டா. மொத்தம் கொடுப்பான் போ சாமி. ஏங்க நண்பா உங்க மந்திரிக்கு கல்யாணம் ஆகி போச்சு. மந்திரிக்கு கல்யாணம் ஆகி போச்சு. கட்டண பொண்டாட்டி தனியா விட்டு வர முடியாதுடா கேன புண்டா. அப்படியே சொல்றான் பள்ளிக்கூடத்துல வாய்ப்பாடு பிடிக்கிற மாதிரி. நான் சொல்லுங்க உங்க மந்திரி சொல்றான் அவட கல்யாணம் ஆகி போச்சு கட்டண பொண்டாட்டி தனியா விட்டு வர முடியாதுன்னு. நண்பா ஓய் கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல கொண்டு போய் மனைவி வீட்டுல விட்டுட்டு அவனை விட்டு வர சொல்லு. சொரட்ட குட்டி டேய் என்ன கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. ஓகே உன் பொண்டாட்டி கூட்டி போய் வீட்டுல விட்ட நீ மட்டும் வரதான் முடியாது. ஏன்டா? கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. பொண்டாட்டி 10 மாசம் முழுகாம இருக்கிறா பிரெக்னன்ட் லேடி. எப்படா விட்டுடைய பைத்தியக்காரா இத போய் சொல்றேன் அடிக்க மாட்டான்ல. மொத்தம் கொடுப்பான். 2 முத்தம் வாங்கிட்டு வரும் பாரு. போயிட்டு வா சாமி போ. நண்பா 2 விஜி வாங்கிட்டு இருக்கறான். ஏங்க உங்க மந்திரி கல்யாணம் ஆச்சுல்ல? ஆமா கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. சரி அவன் பொண்டாட்டி 10 மாசம் முழுவாதங்கறா. முழுவாதங்கற பொம்பளை எப்பறா விட்டு வர முடியும்? அருவு கட்ட கூதியாட்டம் கூப்பிடுறா. கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுது. ஆமா. பொண்டாட்டி 10 மாசம் கூட இருக்கறா. ஆமா. எப்படா அது எப்படியாடா இருக்குன்னு சொன்ன மாதிரி மறுபடியும் என்னையே கேக்குறீ. கால் மேல போறா அப்பதான் சாமி கேட்டுவா கேட்டு வரேன். போடிச்சிரோம். டேய் ஓய் கல்யாணம் ஆகி 5 மாசம் தான் ஆகுது. எனக்காக வேட்டி மட்டும் மடிச்சு கட்டிட்டு போறியா? உன் பொண்டாட்டி எப்பறா 10 மாசம் முழுவாதங்கறா? ஒரு சந்தைக்கு போற ஒரு ஆடு வாங்கினா சினையோட வாங்குற ஒரு மாடு வாங்கினா சினையோட வாங்குறோம். பொண்டாட்டி மட்டும் ஏன்டா சினையோட வாங்க கூடாதுன்னு கேளு அவனே சொல்லுவான். டேய் ஏன்டா வாங்க கூடாதுன்னு கேளு அவனே சொல்லுவான். அவன் என்ன சொன்னாங்க? உங்க ஆயால ஓகே. ஏங்க இங்க வாங்க சொல்லு. உங்ககிட்ட ஒரு பொது நாயம். பஸ் கட்டி போடலையா? பார்த்தாவே தெரியுது. ஏய், எந்த நாயம் வந்தாலும் சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன். ஒரு சண்டைக்கு போறோம். சண்டைக்கா? சண்டைக்கு இல்லடா மம்முட்டி சண்டைக்கு. அம்முட்டியா அம்முட்டியா? கால் மேல போடியா சிரி கொண்டார உனக்கு. கால் மேல போட மாட்டாங்க. சண்டைக்கு இல்லைங்க சந்தை மார்க்கெட். சந்தைக்கு. ஆமா. சரி ஒரு ஆடு வாங்கினா சனியோட வாங்குறோம். மாடு வாங்கினா சனியோட வாங்குறோம். ஆமா. அப்புறம் பொண்டாட்டி மட்டும் ஏன்டா சனியோட கட்ட கூடாது? ஏன்டா சனியோட கட்ட கூடாது? டேய் ஓய் ஒரு ஆட்டை வாங்கலாம் ஒரு மாட்டை வாங்கலாம். குட்டி போடும் கண்ணு போடும். சரி ஆனா கட்டின மனைவி அப்படி வாங்கவே கூடாது. அவளும் குழந்தை பாப்பா அப்பான்னு கூப்பிடுமே. டேய் பொண்டாட்டி எப்படி வேணாலும் கட்டலாமா? அப்படி கட்ட கூடாதா? சீக்கிரம் போய் கூட்டி வாடா. டேய் ஓய் பொண்டாட்டி அப்படி கட்ட கூடாதா? அதுக்கு கட்டிருந்தாலும் பரவாயில்ல வரதான். மாசம் மறந்தா இல்ல. ஆமா. திடீர்னு பிரசர வலி புடிச்சிக்கிச்சு. பிரஷருக்கு வலி புடிச்சான்னா நீ பிரசர வலி வவுத்தலி புடிச்சிக்கிச்சுடா. அட வவுத்தலி புடிச்சனே மந்திரி ஐயோ அம்மாமான்னு கத்திக்கிட்டு சொந்த ஆஸ்பத்திரி ஜிஹெச்சுக்கு போயிட்டு இருக்கான். அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிடா. எங்களுக்கு அதான் சொந்த ஆஸ்பத்திரி. அட சரி போயிட்டு இருக்கான். வேகமா போயிட்டு இருக்கான் மந்திரி பிரஷர் கார் எடுத்துக்கிட்டு. சரி மந்திரி பொண்டாட்டி மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்கான்னு சொல்லு. லொடக்கட்டி
ஏங்க நண்பா உங்க மந்திரி பொண்டாட்டி மாசமா இருந்தா இல்லைங்க ஆமா திடீர்னு பள்ளிக்கூடம் உடைஞ்சு போச்சு எத்தனை குழந்தை கூட உடைஞ்சு போச்சா அதான் உடைஞ்சு போச்சு பள்ளி கோடமுடா பனி கோடமுடா மம்டி பனிக்குடம் அது உடைஞ்ச உடனே வயிற்று புடிச்சு சரி உங்க மந்திரி ஒரு கிறிஸ்துக்கார வாடகைக்கு எடுத்துக்கிட்டான் எதுக்கு நான் பால் உடைக்கிறதுக்கா கிரசரகாரமாயா என்ன காரு ஐயோ வலிக்குதா? என்னடா காரு வாயில கிரசரகாரா. வராதுடா எனக்கு அவன் சொல்லுவான் டாக்ஸி இங்கிலீஷ் போட்ட வேற டாக்ஸி டாக்ஸி வாடகைக்கு எடுத்துக்கிட்டு சேலம் ஜிஹெச் சொந்த ஆஸ்பத்திரிக்கு 100ல போறாங்க. சரி அவன் பொண்டாட்டி பின்னாடியே மாட்டு வண்டியில கடகட்டியில் உடக்கட்டின்னு வந்துகிட்டு இருக்கிறான். நல்லா இருக்கிறவன் அவன் கார்ல 100ல வேகமா போறான். ஆமா கற்பிணி பொண்ணு மாட்டு வண்டியில போறா. ஆமா ஏன்டா போறா? எனக்கு என்னடா தெரியும்? கால் மேல போறா நீ கேட்டோம் ஏன்டா போறா எனக்கு என்னடா தெரியும்? போய் டாக்டர் பார்த்து 2 பெட் எடுத்துக்கிட்டாங்க. கண்டதுக்கு கல்யாணம் பண்ணா இன்பத்திலே பங்கெடுக்கணும் துன்பத்திலே பங்கெடுக்கணும். அப்படி ஆட்டினா முத்தம் கொடுப்பான். சரி 2 பெட்டு மந்திரி ஒரு பெட்டு மந்திரி பொண்டாட்டிக்கு ஒரு பெட்டு. எதுக்கு சிரிக்கிற? மந்திரி ஒரு பெட்டு மந்திரி பொண்டாட்டி ஒரு பெட்டு. மந்திரி முக்கா சொல்றா மந்திரி பொண்டாட்டி பிள்ளை பக்க மகாராஜா நீங்க நடுவுல மட்டி போட்டு ரக்க. இத ஒன்னையும் கஷ்டப்பட்டு போய் சொல்லி போடுறேன். இதுக்கு மேல என்ன கூப்பிட மாட்டியா? இதுக்கு மேல நாளைக்கு நீ கூத்துக்க வர மாட்டேன். போயிட்டு வா. ஏங்க நண்பா சேலம் ஜிஹெச்சுக்கு 100ல போனா இல்லைங்க. சரி போய் பெரிய டாக்டரா கமௌண்டரை பார்த்து 2 பெட் எடுத்துக்கிட்டான். டாக்டர் கமௌண்டரா ஜிஹெச்ல அவங்க தான பெரிய டாக்டர். கற்பிணி பொண்ணு ஒண்ணுதானே? ஆமா எதுக்குடா 2 பெட்டு? ஆமா இதுல பாருங்க எதல பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். அரூர்னு 2 பெட் மந்திரிக்கு ஒண்ணு மந்திரி பொண்டாட்டிக்கு ஒண்ணு. சரி மந்திரி முக்க மந்திரி பொண்டாட்டி பிள்ளை பக்க சொல்றா. இததான் நல்லா கேட்கணும். கேக்குறமா? ஆமா மகாராஜா 2 பெட்டு சந்திலே நீங்க மண்டி போட்டு புண்டைய நக்க. ஓம் சக்தி யார் சொல்லி இருக்கற? சீக்கிரம் ஓடியா. வந்துச்சா? வாடா. யார் சாமி கூப்பிடுறானா? சரி வா போலாம். கூப்பிடலைனா கூட நீ வந்து தாவணும். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ இந்த கேன புண்ட சற்று வேலையா இருக்குது அரமனையில. நண்பா அப்படி மனுஷனுக்கு சாமி. நான் யார்? அப்படி இருந்த போதிலும் நீங்கள் யார்? உங்களுடைய பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? அப்படினா என்ன? இதுக்குதான் பள்ளிக்கூடம் போங்கடா கேன பொண்டைங்களா. உங்க பெயர் என்ன சாமி? பெயர் என்ன? நான் யார்? ராஜாதிராஜன். சாமிகள் சிரித்தால் என் கனவு சொன்னீங்களா எரியுது. மொளவாத்தூள் வெட்டிருப்பாங்க. கீழ அத்தை விழுந்து போயிரும். மன்னிச்சிருங்கள் சாமி. ராஜாதிராஜன். ராஜாதிராஜன். ராஜா மார்த்தாண்டன். ராஜா மார்த்தாண்டன். ராஜதேவ உத்திண்டா கோலாகலன். ராஜதீன உத்திண்ட கோலாகலன். ராஜதீன உத்திண்டா கோலாகலன். ராஜதீன உத்திண்ட கோலாகலன். வீரோ. உங்களுடைய வீரோ. பிரம்மதேவே. அவங்களுடைய பெயர் பிரபதேவா. பிரபுதேவாவா? என்ன சொன்னீங்க பிரபதேவான்னு? பிரம்மதேவன். ஓ பிரம்ம கடவுள். உண்மை. சாமி சாமியா? சாமிதான். பிரம்ம கடவுள். ஆமாப்பா. சாமி பிரம்ம கடவுளாக இருந்தாலும் வரும்பொழுது சின்னப்பம்பட்டியில் பன்னிக்கறி சாப்பிட்டது போல் தெரியுது. அது வேற ஆளு. வேற ஆளு. பன்னிக்கறி சாப்பிடுவீங்களோ? அதெல்லாம் நான் சாப்பிடுறதே இல்ல. சாப்பிடுறதே இல்ல. மூந்து பார்த்து தூக்கி எரிச்சு விடுவேன். சரி பிரம்ம கடவுளாக இருந்தாலும் சாமி தாங்கள் எப்படி பிறந்தீர்கள்? நண்பா நான் எப்படி ஜனனமானே தெரியுமா? திண்ணைகள் அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டா பள்ளி கொண்டா பள்ளி கொண்டா
என் தந்தையரா மாயக்கண்ணே. என்னங்கய்யா நண்பா, நான் சதுர்முகம் படைத்த பிரம்மதேவனாக இருந்தாலும் நீங்க ஒரு கடவுள், பிரம்ம கடவுள். உண்மைதான். பிரம்ம கடவுளாக இருந்தாலும் ஐயா வாட் இஸ் யுவர் மொயாலாக்க? என்ன மொழி? உங்க அப்பா யாரு? சாமி, உங்க அப்பா யாருன்னு கேட்ட சாமி இங்கிலீஷ்ல. வாட் இஸ் யுவர் மொயாலாக்க? உனக்கு புரியலையா? எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் இரு. ஆமா இப்ப தம்பி வா. எங்க ஊர் இவருதான். வாடி சக்கரா. ஒரே ஊரா? பின்ன பக்கத்து பக்கத்து வீடு. வாடி சக்கரா. அதாவது புண்ணை நக்கரா. சரி, மகாராஜாவுக்கு நம்மளோட மொழி தெரியல. திருட்டு மொழியா? மொழிடா, நம்ம பேசுற பேச்சு அவருக்கு தெரியல. அதனால சாமி இந்த பக்கம் வாங்க. என்ன நல்லா உத்து பாருங்க. அப்படியா? ஜனங்களை மட்டும் பாருங்க சாமி. சரி. அதாவது தம்பி சொல்லட்டுமா? சொல்லு. வாட் இஸ் யுவர் மொயாலாக்க? My Ayala is Nallamutte. Very good. What is your Ayala Waka? எங்க அயலக்கு செல்லமுத்து. What is your Ayala Waka? அவருக்கு தெரியாதா? தெரியாது, சொல்லக்கூடாது, புழுக்கு போட்டுருவேன். சாமி அப்படி என்றால் உங்க அப்பா யாருன்னு அர்த்தம். அப்பா யார் என்று அர்த்தம். ஆமா, உங்க அப்பா பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய தந்தை மாயக்கண்ணன். மாயக்கண்ணன். ஆமா. ஒரு நிமிஷம் வாங்க. தந்தையோ மாயக்கண்ணன். ஆமா. வாட் இஸ் யுவர் மொயாலாக்க? மறுபடியுமா? புரியலையா? இது புரியல தம்பி. ஐயோ, அவனுக்கே ஒரு மீசிங் வச்சிருக்கீடா. வாட் இஸ் யுவர் மொயாலாக்க? My Amala is Nallama. வெரி குட். What is your Amala Waka? ஐயங்க அம்மாலக்கு செல்லம்மா. நோ நோ. What is your Wakala Waka? போய் அடிக்கடா, அடிக்க வரடா போடுவோம். சாமி உங்க அம்மா யாருன்னு கேட்டேன். உங்க அம்மாலக்க யாருங்க? என்னுடைய தாயார். தாயார். என்னுடைய தந்தை. நந்தா, சாமி எனக்கு தாயும் தந்தையும் கண்ணன் ஒருவரே. ஓ ஏன் சாமி? எங்களை பார்த்தா உனக்கு எங்களை பார்த்தா எல்லாம் எப்படி தெரியுது உங்களுக்கு? தீகார புரியாடு தெரியுதா? ஏன் சாமி, ஒரு ஆம்பளையே பொம்பளை இருந்தாதான் ஒரு பையனாகப்பட்டவன் பிறக்க முடியும். உண்மை. ஆனா நீங்க ஒரு ஆம்பளைக்கே பிறந்திருக்கேன்னு சொல்றீங்க. எப்படி சாமி பிறந்தீங்க? நந்தா, ஒரு உயிராகப்பட்டது இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் தேவை. ஆமாங்க, கூடி கலந்தால்தான் பிறக்க முடியும். உண்மைதான். நீ மட்டும் ஆணுக்கு மட்டும் பிறந்திருக்கிறன்னு சொல்றியே, எப்படி? ஆமாங்க நந்தா, நான் எப்படி ஜனனமானேன்னு தெரியுமா? எப்படி சாமி பிறந்தீங்க? திருமால் மாயக்கண்ணனாக ஓட்டார் இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி பாம்பனை மேல் நித்திரை செய்து கொண்டு அந்த பாம்பனை மீது பள்ளி கொண்டார். பாம்பனை மீது பள்ளி கொண்டார் பார்க்கடலில். சரிங்க. அப்பொழுது அந்த நீரெல்லாம் பாசம் பிடித்து பாசங்கள் உண்டாகி அவருடைய தொப்பில் வழியாக ஒரு தாமரை தடாகம் உண்டானது. ஒரு தாமரை தடாகம். ஆமா, அந்த தாமரை தடாகம் உண்டானது பொழுது 1000 ஆண்டு காலங்கள் முடிந்தது. உடனே இந்த சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் நான் பிறந்து விட்டேன். நாங்கள் பிறந்து விட்டேன். அந்த தொப்பில் வழியாக வளர்ந்து கொண்டே போனேன். சரிங்க. மீண்டும் மேல போய் பார்த்தா மேல போய் பார்த்தா யாருமே இல்ல. உடனே கீழே பார்த்தேன். கீழே பார்த்தா தாமரை தண்டு போயிடுது. இங்கதான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் 1000 ஆண்டு காலங்கள் உள்ள போனேன். மறுபடியும் உள்ள போனீங்க. ஆமா. சரிங்க. போனதும் என்னுடைய தந்தையார் நித்திரையில் இருந்தார். உடனே இப்படி தட்டி எழுப்பி, யார் நீ? யார் நீ அப்படின்னு கேட்டதற்கு நான் தான் உன்னை படைத்தேன். சரிங்க. அப்படி என்றார். எதற்காக? இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக உன்னை நான் படைத்தேன். ஆகட்டும். அப்படி என்றால் இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்றால் நான் தான் பெரியவன். அப்படியா? அப்படி என்று நான் சொன்னேன். என்னுடைய தந்தையார் உன்னை படைத்தவன் நான் தான், நான் தான் பெரியவன் அப்படி என்று இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்படி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு இருவருக்கு மத்தியில ஒரு மலைவரும் ஒரு எலிமறை உண்டானது. உண்டானது. அது யார்? அது யார்? நீங்கள் யார் என்று கேட்டதற்கு நான் தான் சிவபெருமான். ஓ, நான் தான் சிவபெருமான். ஆமா. நீங்கள் யார்? நான் தான் உங்களை படைத்தேன் அப்படி என்று சிவபெருமான் சொன்னார். இப்ப உங்களுக்கு 2 பேத்துக்கு என்ன வாக்குவாதம்?
நான் தான் உலகத்தை படைக்க வேண்டும் என்று நான் பிறந்திருக்கிறேன். சரிங்க. படைக்க செய்தவர் இவரு. ஆமா. இப்ப யாரு பெரியவங்கன்னு தெரியணும் அப்படின்னு சொன்னதுனால நீங்க யாரு பெரியவங்கன்னு தெரியணும்னா என் அடிய ஒரு ஆளு பாக்கணும். அடிய அடியனா திருவடிய. சரிங்க. என் முடிய ஒரு ஆளு பாக்கணும். ஜடாபாரத்தை பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே என் அண்ணன் பத்தி எடுத்துக்கொண்டு நான் எங்க போனேன்? ஜடாபாரத்தை பார்ப்பதற்காக போனேன். மேல போயிட்டீங்க. ஆமா. சரிங்க. பறந்து பறந்து செல்லும் பொழுது அன்னப்பச்சியினுடைய இறகுகள் எல்லாம் உதிர்ந்து அதுக்கு மேல மேல போக முடியல. உடனே அங்கிருந்து தாளம்பூ கன்னி வந்தா. அதாவது சிவபெருமானுடைய சடாபாரத்திலிருந்து தாளம்பூ கன்னி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது யாரம்மா நீ எங்க இருந்து வந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்டதற்கு நான் சிவனுடைய ஜடாபாரத்தில் வந்து வர்றேன் அப்படின்னா இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் நெடிய தூரம் போகணும். நாங்க எங்க பேசிட்டு இருக்கிறோம் தெரியுமா? சிவனுடைய காதின் ஓரம். ஆமா. இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இதுக்கு மேல போக முடியாது அப்படின்னு சொல்லி எனக்காக ஒரே ஒரு பொய்யை சொல்லு அப்படின்னு அந்த பெண்ணிடத்தில் கேட்டேன். ஏன்? சிவனுடைய ஜடாபாரத்தை பிரம்மதேவன் பார்த்து விட்டார் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லு அப்படின்னு சொன்னதுனால உடனே கீழே வந்தோம். என்னுடைய தந்தையார் என்ன செய்தார் தெரியுமா? பெருச்சாளி ரூபம் கொண்டு பூமியை ஓட்ட போட்டு பாதத்தை பார்க்க போனாரு. அப்பொழுது சிவபெருமானே பெரிய ஆளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கெண்ட காலில ஒரு நாமம் அடையாளம் போட்டுட்டு மேல வந்துட்டாரு. ஏப்பா சடாபாரத்தை பார்க்க போறேன்னு சொன்னியே, பாத்தியா? பாத்துட்டேன். இதுக்கு யாரு சாட்சி? தாளம்பூ கன்னி. ஏமா சதுரமுகம் படைத்த பிரம்மதேவன் சிவனுடைய சடாபாரத்தை பார்த்துட்டு சொல்றாரு. உண்மையா? உண்மைதான். இருவரும் பொய்ய பேசுறீங்க. அதனால சதுரமுகம் படைத்த பிரம்மதேவனே உலகமெங்கும் உனக்கு ஆலயமே இல்லாமல் போகட்டும். பிடி சாபம். பொய்யை எனக்காக தகந்து பேசியதனால் அந்த பெண்ணுக்கு எப்படி சாபம் தெரியுமா? நீ பூலோகத்தில் அதாவது தாளம்பூவா மாறு. ஆனா உன்னுடைய தாளம்பூவை யாரு பறிக்க வந்தாலும் சர்ப்பம் கொத்தணும் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு சாபம். இப்படிதான் இந்த சதுரமுகம் படைத்த பிரம்மதேவன் நான் பிறந்தேன். ஆமா. அப்படி இருந்த போதிலும் அப்படி நீங்கள் பிறந்திருந்தாலும் சுவாமி நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தின் பெயர்? நான் எந்த நாட்டு ராஜபலிவரம் செய்து வருகிறேன். நாடு நாடு வரும் எங்க நாடு. சாம்ராஜ்யம் நீர்வளம் நிலவளம் குடிவளம் படைவளம் பணபலமா சுட்டுதிங்கிறதுக்குங்களா? படைபலம் என்னுடைய சாம்ராஜ்யம் சத்தியலோகம். நாடு சத்தியலோகம். உண்மைதான். சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். உண்மைதான். சாமி பிரம்மனாக இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? நண்பா திருமணம். நான் சத்தியலோகத்தை அறநிதி தவறாத மன்னனா அரசாட்சி செய்து கொண்டிருந்தாலும் நாம் ஆலையிட்ட மங்கை பெண் யாரு? கலைவாணி சரஸ்வதி. மனைவியோ சரஸ்வதி. நாவில் குடியிருப்பால் கலைவாணி சரஸ்வதி. சாமி அந்த பொருள் இருக்குது, அதுவும் உங்க பொண்டாட்டி? பொருள் இல்லப்பா, போர்டு. ஆமா, அதுவும் உங்க மனைவி? அதுதான் என்னுடைய மனைவி. சரி. உங்களுடைய மனைவி சரஸ்வதியாக இருந்தாலும் தாங்களுக்கு என்ன தொழில்? நண்பா, கலைவாணியை திருமணம் செய்து எனக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? குழந்தைகள் எத்தனை சாமி? இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி முக்கியமான குழந்தைகள் 11 குழந்தைகள். என்னென்ன? மருகு, ஆங்கிரர், அத்தரசி, கணபதி, கிருந்து, ஜனாதிபதி, பிறகு வசிஷ்டர், நாரதர், வலது காலில் பெருவிரலில் தக்கன், இடது காலில் பெருவிரலில் தரணி என்ற ஒரு பெண் குழந்தை. 11 பெண் குழந்தையை பெற்றெடுத்து
நான் சிறுந்திருப்பமாக வாழ்ந்திருந்தாலும் நண்பா, இந்த சத்திய லோகத்தில் எனக்கென்று என்ன வேலை, உனக்கென்று என்ன தொழுவாடு நண்பா? பிண்டம் பிடிப்பது என்னுடைய வேலை. இருக்குதா? எதனா சொல்லிட்டு இருக்கிற? எப்படி பிடிப்ப? பிண்டம் என்றால் உயிர் பிண்டம். ஓ, உருவ பிண்டமா? ஆமா. சரி சரி சரி. கண்ணு, கண், காது, காது, மூக்கு, மூக்கு, வாய். வாய். மனிதனுக்கு முக்கியமான துவாரம் 9 துவாரம். 9 ஓரங்கள். அந்த 9 துவாரத்தை அமைத்து பிண்டம் பிடிப்பது என்னுடைய வேலை. சுருக்கமாக சொல்ல போனால் ஆ, உன்னை படைத்தவனே நான் தான். எங்க அப்பா எங்க கல்லுக்காட்டுக்கு போயிட்டானா? ஏய், உன் அப்பனை படைத்தது நான் தான். என்னை படைத்தது என் தந்தை. ஆமா. உன்னுடைய தந்தையை படைத்தது நான் தான்பா. என் தந்தையை படைத்தவன் என் தாத்தன். உன்னுடைய தாத்தனை படைத்தது நான் தான். என் தாத்தனை படைத்தது எங்க பாட்டன். உன் பாட்டனை படைத்தது நான் தான். என் பாட்டனை படைத்தவன் என் முப்பாட்டன். ஓ, முப்பாட்டனை படைத்தது நான் தான். அவர்கள் திருமணம் செய்கிறார்கள், அவர்கள் வேலையை விடுவார்கள். நீ எங்க புலத்தரைகிறாய்? ஏய், ஏடா அப்படி? நண்பா, நீ கேட்கக்கூடிய வார்த்தை உண்மையான வார்த்தை. பதிலை சொல்லடா. உச்சியிலே குடி சொன்னால் உடனே மரணமாகும், ஆடையை போடு திங்கும், புண்டை நாய் கடிக்கும். ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாத்தரத்தை எல்லாரும் ஓக்க வேண்டும். சாமி, ஒரு ஆர்வத்துல பேசிட்டு சாமி. எனக்கு எதையே பேசிட்டு இருக்கிற. அவர் பேசுறது எங்களுக்கு புரியுது. அவர் வழியில தான் நாங்க நடக்க போறோம். பாரு எப்படி இருக்கு. நீ இந்த வழியில பேசுறது எங்களுக்கு புரியல. சாமி சொல்லுங்க சாமி, எப்படி சாமி? எங்களை தான் நீங்க தான் படைச்சீங்களா? உண்மைதான். சரி சரி சரி, சந்தோஷம் சாமி. நண்பா, திருமணம் ஆகி திருமணம் ஆகி ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்வது. சரி. அப்பொழுது மறைமுகமாக நின்று பிண்டம் பிடிப்பது என்னுடைய வேலை. ஓ, பிடிப்பது உங்களுடைய வேலை. ஆமா. சரி சாமி. நந்தா, பிண்டம் பிடிப்பது என்னுடைய தொழிலாக இருந்தாலும் அழிக்கக்கூடிய தொழில் யாருக்கு? அழிக்கக்கூடிய தொழில் யாருக்கு? என்னுடைய தந்தை மாயக்கண்ணனுக்கு. ஸ்ரீமன் நாராயணன். ஆமா. சரிங்க. அதாவது படைத்தல், படைத்தல், காத்தல், காத்தல், அழித்தல். அழித்தல். அதுதான். அதுதான். ஓம் ஜனனமே ஜென்ம சபிச்சாயனமா பரசுராம சம்பத்தாம் பதவி புரிஞ்ச புண்ணியமான என்ன ஒரு புண்டியே புரியல. தெளிவா சொல்லு, உரிமையா சொல்லுங்க. அப்படின்னா எனக்கு படைக்கக்கூடிய வேலை, இப்ப புரியுது. என்னுடைய தந்தையார் அழிக்கக்கூடிய வேலை. சரி 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 சரி. அப்படி என்ற எப்படி என் தந்தையார் அழிப்பார் தெரியுமா? எப்படி? பெண்களுக்கு பெண்களுக்கு கருவே உருவாகி, அதாவது கருவே உருவாகி உருவமே சரீரமாகி 10 மாதம் முடிந்ததும் அதாவது பெண்களுக்கு வலி பிடிக்கும். சாமி, அது ஏன், எதனால் தெரியுமா? மருத்துவர் உரைப்பார். சொல்லுங்க சாமி. அதாவது பெண்களுக்கு வலி பிடிக்கும் பொழுது அந்த வலி ஏற்படுறது எதனால தெரியுமா? சாமி, துளி பிடிக்குது. என்னுடைய தந்தையார் மாயக்கண்ணனாகப்பட்டவர் சுதர்க்கனா சக்கரத்தை வைத்து ஐயா, ஐயோ ஐயா, உங்களுக்கு தான் சொல்றான் கேளு. அந்த சுதர்க்கனா சக்கரத்தை வைத்து அந்த பெண்களுடைய அபயத்தை பார்த்து இப்படி பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு பாரு. உள்ள பூந்தா கீழே மறைமுகமாக அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அப்ப என்ன கேட்பாரு தெரியுமா? அந்த குழந்தை இடத்துல என்ன சாமி கேட்பாரு? எங்க குழந்தாய், எங்க சாமி, எங்க அந்த டீ கொடுத்த ஆளு? குழந்தாய், இந்த பூ உலகில் அறநெறியோடு தர்மத்தோடு வாழ்கிறேன் அப்படின்னு சத்தியம் செய்துட்டு வா. சரி சுவாமி அப்படின்னு சொல்லி என் தந்தையார் சத்தியம் கேட்பாரு. சரிங்க. அதற்கு முன்ன அந்த குழந்தை முன்காலத்தில் என்ன செய்து கொண்டிருந்தது? நாம யாராக பிறந்திருக்கிறோம்? இப்ப நாம மானிடனா பிறக்கும் போது ஆகோர கோபத்துடன் பிறக்கும். அந்த கோபத்துடன் வந்தா இந்த பூலகு தாங்காது என்று சொல்லி அந்த சுதர்க்கனா சக்கரத்தின் சத்தியம் செய்தால் அந்த குழந்தைக்கு அந்த முன்காலத்து பகையெல்லாம் மறந்து போகும். என்ன சொல்றீங்க? ஆமா, அதனால்தான் சத்தியம் செய்துட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றது. புரிகிறது சுவாமி. அதனால நண்பா, இப்படி என்னுடைய தொழிலாக இருந்தாலும் இன்றைக்கு பிண்டம் பிடிக்க மேற்கொள்ள வேண்டும். பிடிக்கலாம். அதனால என்னுடைய மனைவி கலைவாணி சரஸ்வதி அதிசீக்கிரம் வரவழைத்து வா. சீக்கிரமா அழைத்திருக்கேன் சுவாமி. ஏன் வந்து விட்டீர்கள்? கூப்பிட்டிய? ஆனா கூப்பிட்டேன். போயிட்டு வாங்க சாமி. சுவாமி, என்னப்பா? போ புண்ணிய முடியுது. அறிவீர்கள் சபையர்களே, இந்த பிரகாரமாகத்தானே பிரம்ம தேவராகப்பட்டவர் தனது மனைவியாகப்பட்ட சரஸ்வதி அழைக்க இப்பொழுது சரஸ்வதி வருவிதம் காண்க.